நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு T20 மேட்ச் ஆஸ்திரேலியா vs வெஸ்ட் இண்டீஸ். இந்த மேட்ச் February 9, 2024 1:30க்கு அந்த பிபிஎல் டைமு பிபிஎல் கிரவுண்டுன்ற கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிலிரோ ஓவல் ஹேர்பர்ட்டில் தான் வந்து அந்த மேட்ச் நடத்த போகிறாங்க. ஸோ புரியும்படி சொல்லணும்னா ஹேர்பர்ட் ஹெரிக்கன்ஸ் ஆடின அந்த கிரவுண்டு. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த கிரவுண்டில் மேத்யூ ஒய்டு வந்து ஈஸியாக சிக்ஸ் அடிப்பார். ரெண்டு சைடுமே லெக் சைடு ஆஃப் சைடு ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு பவுண்டரி டைமென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹிட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிரவுண்டாக இருக்கும். ப்ளஸ் ஸ்பின்னர்ஸு இந்த ஸ்ட்ரைட்டில் அடிக்கிற மாதிரி தூக்கி போட்டு விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நியூட்ரல் ட்ராக்னு வச்சுக்கலாம், பட் பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கலாம். பட் கண்டிஷன்ஸ் சப்போஸ் ஒரு மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஏர்லி ஸ்விங் இருக்குன்னா அப்போ வந்து சேஞ்ச் ஆகும். அது ஆன் டைமில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னொன்று நிறையா பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும், பிபிஎலுக்கு அப்புறமே நம்மளோட டெலகிராமில் பெரிய அளவோட டீம்ஸ் எது போஸ்ட் பண்ணுறதில்ல, எப்போயாவது தான் வந்து நம்ம டீம்ஸே கொடுக்குறோம் ஸ்மால் லீக்கில். காரணம் என்னன்றது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சவுத் ஆஃப்ரிக்கா T20, அதுக்கப்புறம் UAE T20, இந்த ரெண்டு T20 மேலுமே எனக்கு வந்து பர்சனலாக நம்பிக்கை இல்லை. இதுதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ ஓப்பனாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், மறைமுகமாக புரிஞ்சுக்கோங்க, ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால தான் வந்து நான் அந்த லீகே வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவ்வளோ அமௌண்ட்டை போட்டு அந்த லீக்கை நடத்துகிறாங்க, பட் இருந்தாலும் அந்த டாப் 3 லீக்ஸ்குள்ளே அவங்க வந்து வரல. ஒன்லி IPL, அதுக்கப்புறம் வந்து BBL தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் WPLன்னு சொல்கிறாங்க மூணாவதாக, அப்படி இல்லாட்டி PSL. இதுதான் வந்து ஓரளவுக்கு பெட்டர் லீக்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20, UAE T20 ரொம்ப வந்து மோசமாக தான் இருந்துச்சு என்னோடய பார்வையில். மேபி உங்களுக்கு வந்து வின்னிங் கிடச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஓகேவா இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் எனக்கு அப்படி தோணுச்சு. சப்போஸ் உங்களுக்கு மாற்றி கூட தோணிங்க. அதனால தான் நான் வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். பெரிய அளவில் இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் இந்த சமீப காலமாக இல்லை, ஒரு சில மேட்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அதனால தான் நான் வந்து WPLன்ற ஒரு இதை கான்செப்டாக எடுத்து நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். ஏன்னா போன WPLமே நல்லாவே கிளிக் ஆகிருந்துச்சு. BBLமே நம்ம மறக்கக்கூடாது. 7 மேட்ச்லேருந்து 8 மேட்ச் தொடர்ந்து ஸ்மால் லீக்லாம் நம்ம வின்னிங்ஸ் கொடுத்தோம். BBL லாஸும் ஆச்சு, வின்னிங்ஸு கிடச்சிச்சு. அதேமாதிரி ப்ரோ கபடி கொடுக்காததுக்கு காரணமும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டு 2 நிமிஷம் வந்து பேட் பால் லெவன்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் டீம் போட்டு அந்த 2 நிமிஷத்தில் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு டீம் கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்காருன்னு தான் அதுவும் வந்து நான் கொடுக்கல. கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்னு இல்லை. கபடியில் ஒரு அந்த ஃபஸ்ட்டு ரைடில் கூட நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ரைடர் போகிறாரு அப்படின்னா, பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் அப்படியே அந்த மேட்ச் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணுவேன். அதனால் அதுவும் கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ஸு, WPL, அடுத்து IPL வந்துடும், அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் வந்துடும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வீடியோ ப்ளஸ் டீம்ஸுன்றது கொடுப்போம். இதில் டெலகிராமில் ஆடியோவை போட்டிருக்கணும், பட் போட முடியல, அதனால் வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ இந்த மேட்சுக்கான ஃபுல் அனலைஸு எப்பயும் போல் ஸ்டாட்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனலில் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் லெஃப்ட் ஆவீங்க, ஜாயின் ஆவீங்க, மாறி போவீங்க. ஸோ மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. காரணம் என்னென்னா இதே நேமில் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான சேனலாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தாலே நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ GST இல்லாத ஆப்ஸ் எல்லாத்துக்கான அப்டேட்டுமே இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. கரெக்டான ஒரு டெலகிராம்ன்றதை மட்டும் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 11 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. 6 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும், 5 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும், ஆவரேஜ் 160. இவ்வளோ தான் மேட்ச் நடந்திருக்கா அப்படின்னா கிடையாது. டொமஸ்டிக் மேட்சஸ் வந்து எக்கச்சக்க மேட்சஸ் வந்து இங்கே நடத்தியிருக்காங்க. அதுலேயும் நம்ம ஒரு கால்குலேஷன் பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்ட் டைம் நடந்த மேட்சஸில் சேசிங் டீம் வந்து மோஸ்ட்டாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ சும்மா மேக்ஸ்வெல்லாம் தூக்கி போட்டு விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காரு இந்த கிரவுண்டில். நிறையா பேட்டிக் டோலி, நிறையா ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால் ஸ்பின்னர்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். அதேமாதிரி என்ன தான் பெரிய ஹிட்டிங் டீமாக இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸு ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப அடிக்க போய் விக்கெட்ஸை கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ முக்கியமான ஸ்பின்னர்ஸாக யார் இருக்க போகிறான்னா மேக்ஸ்வெலும் ஆடம் ஜம்பா தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதே ஃபார்முலா தான் எப்படி வேர்ல்டு கப்பை இந்தியாவில் வந்து அடிச்சுட்டு போனாங்களோ 2 ஸ்பின்னரோட சேம் ஃபார்முலாவை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க T20 வேர்ல்டு கப்புக்கு. பெரிய அளவில் வேறு யாருக்கும் சான்ஸ் தரல. அதனால் இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. ஸோ பேட் பால் லெவன் ஆப்பு GSTயே கிடையாது, எப்பயும் போல வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் 5% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்குமே தராங்க. உங்களோட வின்னிங்ஸை மாற்றினீங்கன்னா GST 100% கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, GST இல்லைன்னு சொல்கிறதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 20 ரூபா இல்லை 10 ரூபா கூட போட்டு பாருங்கள். அந்த காசு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்பு, ஸ்மால் லீக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கங்க. கேஷ் போனஸ் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் லெவன் பார்ப்போம். நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ட்ரைவர்ஸ் ஹெட்டா அப்படின்னு தோணும், ட்ரைவர்ஸ் ஹெட்டா அப்படின்னு. பட் வேறு வழி இல்லை, அவங்க அப்படியே அந்த ODI ஃபார்மெட்டு லாஜிக்கிலே தான் வந்து T20 எடுத்துகிட்டு போகிறாங்க.
ஸோ சாட் இருந்தாலும் அவர் சப்ஸ்டியூட்டாக தான் இருப்பார். இந்த மேட்ச்சில் மேத்யூ சாட் கிடையாது. ஸோ ட்ரைவர்ஸ் தான் ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாட்டி மேபி இங்கீஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். டேவிட் வார்னர் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. அடிமட்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. கடைசி ஒரு 25 இன்னிங்ஸாக T20யில். UAE T20யில் அவரோட ஹை ஸ்கோரே 40 தான் ஒரு மேட்ச்சில். மற்ற எல்லா மேட்ச்லையுமே 10, 20 அப்படி தான் வந்து அடிச்சிருக்காரு. மேபி அந்த லீக் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் வார்னர் கூட ஒரு மாதிரி ஆடினாலும் ஆடி இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்டர்நேஷ்னல்னு வந்தால் வார்னர் ஒரு நல்ல பிளேயராக மாறுறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் எப்பயுமே ஒரு ஸ்டெடி பிளேயர், ஒரு குவாலிட்டி பிளேயருன்றது வார்னருக்கு இருக்குது. ஒரு சில பேர் வந்து இவரை ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சில டீம்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டவுட் என்ன வருது அப்படின்னா, இந்த சைடில் பெரிய அளவில் ஸ்விங் பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கிரவுண்டுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இந்த கிரவுண்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைவர் செட்டு வார்னரு. இந்த சைடில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸு உங்களுக்கு பவுலிங் போடனால் போடலாம். பேட்டிங் முன்னாடியே வந்து ஆடுவார். பெரிய ஒரு ஹிட்டரு, தேவைப்பட்டால் பவுலிங்கும் பவுல் பண்ணுவார். பட் அவருக்கு வந்து கோவிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் எஃபெக்ட் போட்டு அவரை ஆட வைப்பாங்கன்னு தெரியல. மேபி வந்து ஒரு பேட்டிங் மட்டும் கூட அவர் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ சிம்பிள் லாஜிக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஸ்பின்னர்ஸுன்னு நம்ம காம்பினேஷனில் பார்த்தோம்னா மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் ஆடம் ஜம்பா தான். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர்னு நம்ம போனால் ட்ரைவர் செட்டு கையில் பால் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. மேபி டிம் டேவிட்டுக்கு கொடுக்கலாம். ஹை ரிஸ்க்காக வேணால் டிம் டேவிட்டை ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி ஆடம் ஜம்பா, மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டனாக இருப்பாங்க. ஸோ டாப்லேயுமே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கைல் மேயர்ஸு, நிக்கோலஸ் புரான் 2 பேருமே ஒரு முக்கியமான ஹிட்டர்ஸு. அதுக்கப்புறம் மிடில்லுமே பவல், அடுத்து செப்பர்டு, ரசல் எல்லாருமே ஹிட்டர்ஸ் தான். அப்போ தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ மேக்ஸ்வெல், ஆடம் ஜம்பா ரொம்ப ஒரு கீ. கிராண்ட் லீக்ஸ்லேயும் கேப்டன்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். டெத் பவுலிங்னு பார்த்தோம்னா ஷேன் ஆபர்ட்டு, அடுத்து பார்த்தோம்னா ஹேசல்வுட் டெத்தில் பவுல் பண்ணலாம். இனிஷியல் பவுலிங்னா ஜேசன் பேரண்டாஃப். ஸோ ரீசன்ட் பிபிஎல்மே நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இனிஷியலாக விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த பேட்டில் நல்லாயிருக்கும். பிரண்டன் கிங் விஸ் ஜேசன் பேரண்டாஃப். இனிஷியல் ஸ்விங் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இவங்க அடுத்தடுத்து அவுட் ஆகலாம். பட் ஆனால் ஃபார்ம் பேஸில் பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரான், அடுத்து ரசல், ஹோல்டர், அகில் ஹுசேன் இந்த 4 பேர் சரியான ஃபார்மில் இருக்காங்க. அல்ஜார் ஜோசப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். 5 பேர் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்மு. பிரண்டன் கிங்கு வந்து இருக்கிறதுலே ஒரு மட்டமான ஃபார்மில் இருக்கார். ஸோ கைல் மேயர்ஸுக்கு சான்ஸே கொடுக்கல, பெஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு லீக்கில் ஆடிட்டு இருந்தாங்க. பிரண்டன் கிங் வந்து பிபிஎல் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் ஆடினார். ரொம்ப போராக தான் வந்து ஆடியிருந்தார். பட் நிக்கோலஸ் புரான் வந்த பால்லேருந்து 6 அடித்தார். அந்தளவுக்கு UAE T20யில் ஆடிருக்காரு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார்ம் பேஸில் நம்ம வந்து டீம் பிக் பண்ணோம் அப்படின்னா நிக்கோலஸ் புரான், ரசல், ஹோல்டர், அகில் ஹுசேன், அல்ஜார் ஜோசப் இந்த 5 பேரையும் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்ஜார் ஜோசப்பும் பேட்டிங் ஆடுவார். ப்ளஸ் கண்டிப்பாக மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு பவுலர். ஆஸ்திரேலியா தரப்பில் பார்த்தோம்னா டச்சிலே இல்லாமல் தான் ட்ரைவர் செட் ஓப்பன் வருவார். மேபி அவர் பெஞ்சில் வச்சுட்டு இங்கீஸ் ஆனாலும் ஆடலாம். வார்னர் டச்சில் இருக்கார், பெரிய அளவு ஃபார்மில் இல்லை. அதுமாதிரி மிச்சல் மார்ஸு பெரிய அளவு டச்சில் இல்லை. மேக்ஸ்வெல் ஓகே, நல்லாவே வந்து ஆடிட்டு இருந்தார். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிஎல்லில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்தாரு. இதே கிரவுண்டில் இவர் கடைசி ஆடுறப்பயுமே ஒரு 3 விக்கெட், அதுக்கு 35 ரன் வந்து குயிக்காகவும் அடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு பவுலிங் போட்டால் பெட்டர் பிக்ஸு. பட் ஆனால் பவுலிங் தருவாங்களான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், டிம் டேவிட்லாம் பிக் பண்ணுறது ஹை ரிஸ்க்கான டீம்ஸில் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ டெத் பவுலிங்கில் கண்டிப்பாக இவங்க 2 பேர் டெத்தில் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டார்ட் வந்து பேரண்டாஃப், தேவைப்பட்டால் ஸ்டாய்னிஸ் வந்து இனிஷியல் ஸ்பெல் பவுல் பண்ணலாம். இங்கே டெத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஜேசன் ஹோல்டரு நல்ல ஃபார்மில் இருக்கார். அதுக்கப்புறம் அல்ஜார் ஜோசப், தேவைப்பட்டால் ரசல் வந்து பவுல் பண்ணலாம். செப்பர்ட் ஆடுறாரா இல்லை ரூதர்ஃபோர்ட் ஆட வைக்கிறாங்கன்றதை ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி மேலே கலில் மேர்ஸா இல்லை சார்லஸ் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால மேபி அவரை ட்ரை பண்ணலாம். ஸோ கண்ணை மூடிட்டு தான் வந்து எல்லா ஷாட்டுமே அடிப்பார் சார்லஸு. அது ஒரு சில டைம் பட்டு நிறைய ரன்ஸ் போகும். ஒரு சில டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ மேபி கலில் மேயர்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலான்னு தோணுது. ஸோ பார்ப்போம். ஏன்னா சார்லஸ் அப்படி பேட்டிங் வந்தால் கண்டிப்பாக ஜேசன் பெரண்டாஃபோட ஸ்விங்கெல்லாம் வந்து ஆடுறதுன்றது சாத்தியமே கிடையாது. யோசிப்பாங்க. அதேமாதிரி ஹேசல்வுட்டுமே கண்டிப்பாக பாலை கட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போவார். அந்த மாதிரி சும்மா ஆடக்கூடிய பிளேயர்ஸுக்கு வந்து செட் ஆகுமான்னு தெரியலை. ஆன் டைமில் பிளேயிங்கில் ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு டீசென்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து பார்த்தோம்னா மேக்ஸ்வெல், மிச்சல் மார்ஸ் 2 பேர் இருப்பாங்க. மிச்சல் மார்ஸ் பவுலிங் போட்டால் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த சைடில் தான் உங்களுக்கு அருமையான ஆப்ஷன்ஸு. நிக்கோலஸ் புரான் விக்கெட் கீப்பிங் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ரசல், ஹோல்டர். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸுமே கூட. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆஸ்திரேலியா டீமுக்கு ஃபேவராக வந்து உங்கள் டீம்ன்ற செட் பண்ணிக்கோங்க.
ஸோ ட்ரைவர்ஸு டேவிட் வார்னர் ஹை ரிஸ்க்காக கேப்டன்ஸ் கேப்டனாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவங்களோட பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுத்து கூட கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்துக்குங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லணும்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறையா டைம் வந்து ஆஸ்திரேலியாவை வெஸ்ட் இண்டீஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க T20யில். ஸோ ஓடியில் டெஸ்ட்லேயும் ஜெயிக்கல, அது வேறு. பட் T20யில் நிறையா டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 19 மேட்ச்சில் 10 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா வெறும் 9 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ரெக்கார்டு இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸ்லேயுமே வெஸ்ட் இண்டீஸ் எல்லா டீமுமே T20யில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்சைட் டீம் போகிறதுன்றது இந்த மேட்ச்சில் செட் ஆகுமான்னு தெரியல. ஈக்குவல் டஃப் கொடுக்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு தோல்வி ஓடிஐ சீரீஸில். ப்ளஸ் அவங்களோட ஃபார்மை, அவங்களோட பிளேயர்ஸ் எல்லாமே தரமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கணும்னு நினப்பாங்க. ஸோ ஃபார்ம் பேஸில் எடுக்கணும்னா இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ பவுலிங் காம்பினேஷனை நீங்கள் டீம் போட்டிங்கன்னா பவுலர்ஸ்குள்ளே கேப்டனேஷன் கொடுத்துக்கோங்க. என்னை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் ஈக்குவலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பட் எல்லோரும் டீம் எப்படி செட் பண்ண போகிறாங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபேவராக தான் மோஸ்ட்லி செட் பண்ண போகிறாங்க. பட் மேட்ச்சு ஈக்குவலாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ட்ரம்ப் கார்ட் பிக்காக ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இப்போ ஒரு வார்னர் மிச்சல் மார்ஷை கட் பண்ணால் அந்த இடத்துல ஸ்டாய்னிஸு அதுக்கப்புறம் டிம் டேவிட் இந்த மாதிரி பிளேஸை வந்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் நீங்கள் ஹை ரிஸ்க்கான இப்போ நிக்கோலஸ் புரானை கட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு ஷே ஹோப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டரில் ரசலை கட் பண்ணால் செப்பர்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹை பிக் ப்ளஸ் லோ பிக்குன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிராண்ட் லீக்கில் ரொட்டேஷன் பேஸில் எடுத்துக்கோங்க. அதேமாரி தாமஸ் ஆடுவாரான்றதை நம்ம வந்து பார்க்கணும். அதனால் அவரால் விக்கெட் எடுக்க முடியுமான்றது கஷ்டம்தான். சேம் இந்த சைடில் ட்ரைவர்ஸ் விட்டு டேவிட் வார்னர் ஓப்பன் பண்ணால் அக்கீல் ஹுசைன் வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லில் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ன்றப்ப ஈஸியாகவே வந்து ஆடிடுவாங்க. இவங்கக்கிட்ட ஆஃப் ஸ்பின்னான ராஸ்டன் சேஸ் இருப்பார். மேபி தாமஸுக்கு பதிலாக சேஸ் வந்தால் பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கார். தேவைப்பட்டால் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக தூக்கி போட்டு இனிஷியலாக விக்கெட் எடுக்கணும்னு நினைக்கலாம். அதையும் வந்து ஆன் டைமில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பிளேயிங் லோன்றது இதான்றது எக்ஸாக்டாக தெரியலை. ஆன் டைமில் தான் பார்க்கணும். ஸ்டாட்ஸ் கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதையும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜ் படி கிராண்ட் லீக்குக்கான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா கிராண்ட் லீக் டீம் வேணுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக்ஸ் எடுத்து வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரியுது ஓரளவுக்கு இப்படி தான் ஒரு மேட்ச் போகுதுன்றது. நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன் டெலகிராமில், நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். UAE T20யில் ஒரு சிம்பிள் லாஜிக் தான். கடைசியாக நடந்த 5 மேட்ச்லேயுமே 30% கீழே இருக்கக்கூடிய 30%க்கு கீழே பிக் பண்ணப்பட்ட பவுலர் தான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டே எடுத்தார். அது எப்படின்னு தான் நமக்கும் தெரியல. ஸோ அதை வந்து நான் நோட் பண்ணிகிட்டே தான் வந்தேன். அதை யூஸ் பண்ணேன். ஓரளவுக்கு மினிஜியெல்லாம் வந்து கிட்டே போனோம். பட் அந்த மேட்சஸ்க்கு எதுக்கு நான் பெரிய அளவோட டீம் கொடுக்கல அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. இது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம். ஹெட்விட்டில் 12 மேட்ச்சில் டேவிட் வார்னர் 44 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 26 ரன் ஆவரேஜ். இப்போ ரீசன்ட் ஃபார்ம் படி பார்த்தோம்னா டேவிட் வார்னர் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே கிடையாது. திடீர்னு அதே டேவிட் வார்னர் ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஆடுறப்போ திடீர்னு ஒரு 50 ரன்னுக்கு மேலே சடனாக அடிக்கிறதுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ரிஸ்க் தான். இவரை வந்து நம்ம ஃபார்மை வச்சு கெஸ் பண்ணவே முடியாது. மிச்சல் மார்ஷ் 39 ரன் ஆவரேஜ் 8 விக்கெட் எடுத்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. ஸோ வென்யூவில் ஆடினது இல்லை இன்டர்நேஷ்னல். மேக்ஸ்வெல் ஹெட்விட்டில் வெறும் 46 ரன் தான் 5 மேட்ச்சில். வென்யூவில் 2 மேட்ச்சில் 123 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இது எல்லாமே இன்டர்நேஷ்னலு. BBLல நிறையா விக்கெட்ஸுமே வந்து இங்கே எடுத்திருக்காரு. டிம் டேவிட் 2 மேட்ச்சில் 42 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரிஸ்க் இவரை பிக் பண்ணுறது. மேத்யூ ஒய்டு 20 ரன் ஆவரேஜ். ஹேசல்வுட்டு ஹெட்விட்டில் 12 விக்கெட்டு. இனிஷியலாகவே விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி டெத்லேயும் வந்து போடுறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். 3 ஃபார்மட் பிளேயரு ஹேசல்வுட். ஆடம் ஜாம்பா 8 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்விட்டில். இப்போ நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஹெட்விட்டில் பிரெண்டன் கிங்கு 2 மேட்ச்சில் 35, வென்யூவில் 2 மேட்ச்சில் 79 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கலீல் மேயர்ஸு 2 மேட்ச்சில் 45 ரன் ஹெட்விட்டில். நிக்கோலஸ் புரான் ஹெட்விட்டில் 8 மேட்ச்சில் 104 ரன்னும் வென்யூவில் 3 மேட்ச்சில் 25 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாலில் இருந்தே அடிக்க போகிறாரு. ஸோ ஜாக் ஃப்ரேசர் வந்து எப்படி ஆடுறாரோ அதே ஃபார்மெட்டில் தான் இப்போ நிக்கோலஸ் புரான் அதிகப்படுத்தி ஆடுறாரு. ஸோ முன்னாடியும் நிக்கோலஸ் புரான் அப்படி தான் ஆடுவார். பட் இப்போ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் ஆடுறாரு. ஆண்ட்ரே ரசல் 9 மேட்ச்சில் 141 + 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹோல்டரு ஹெட்விட்டில் ஒரே விக்கெட் தான், வென்யூவில் 5 விக்கெட்டு. பட் ஹோல்டர் அவரோட பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் போச்சுன்னா கூட பேட்டிங்கில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் ஹோல்டர் நினச்சா. அந்தளவுக்கு வந்து அவர் இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணுறதை காமிச்சிக்கிட்டு இருக்கார். அகில் ஹுசைன் ஹெட்விட்டில் ஒரே விக்கெட் தான், வென்யூவில் 2 விக்கெட் 3 மேட்ச்சில். புவர் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் UAE T20யில் நல்லா ஆடினார். பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசென்ட் ஆனார்.
ஆஸ்திரேலியாவில் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. மேபி அந்த பேட்டிக் டோலி நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அந்த பேஸில் பார்த்தோம்னா ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அல்ஜாரி ஜோசப் 5 விக்கெட் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 6 விக்கெட்டு. ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு பிளேயர்னு சொல்லலாம் அல்ஜாரி ஜோசப்பை. எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்காமல் அவர் மேட்சே முடிக்க மாட்டார். அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்ஸில். ஸோ இப்போதைக்கான டீம் இதுதான். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. கேப்டன் வைஸ் கேப்டனே கிடையாது, டீமே இல்லை, ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஆனால் ஏன் ஜிஎஸ்டி ஃப்ரீ இல்லைன்ற கேள்வி இருக்கும். அதே கேள்வியை தான் நானும் வந்து அங்கேயும் கேட்டிருந்தேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 14% இப்போதைக்கு தரோம் ப்ரோ, பட் 14% பேலன்ஸ், ஓவரால் 28% இல்லைன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 28% அந்த ஜிஎஸ்டியே இல்லாமல் ஃப்ரீயாக அவங்களும் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கான ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 14% தான் வந்து எடுக்கிறாங்க, அது பெரிய அளவில் இருக்காது. ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். ரசல் கேப்டன், மிச்சல் மார்ஷ் வைஸ் கேப்டன், டேவிட் வார்னர், நிக்கோலஸ் புரான், மேக்ஸ்வெல் ஹோல்டர், அகில் ஹுசைன், அல்ஜாரி ஜோசப், ஆடம் ஜாம்பா, ஹேசல்வுட், ஜேசன் பெர்னார்ட் இதான் வந்து டீம் 1. இன்னொரு டீம் பார்த்தோம்னா நிக்கோலஸ் புரானை கேப்டனாக கொடுத்து ஸ்டாய்னிஸ் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ பிரண்டன் கிங், மிச்சல் மார்ஷ், ட்ரைவர்ஸ் கிட், ரசல், அல்ஜாரி ஜோசப், ஆடம் ஜாம்பா, ஹேசல்வுட், சான் ஆபர்ட். ஸோ அதையும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க யார் யார் ஆடுறாங்கன்றது. இது இப்போதைக்கு நானாக ஒரு கெஸ் பண்ணி ஒரு பிளேயிங் லோன் எடுத்தது தான். நிக்கோலஸ் புரான் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்டாய்னிஸ். சப்போஸ் உங்களுக்கு பிளேயிங் லோன் தெரிஞ்சிருச்சு, இந்தந்த பிளேயர் ஆடலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கூட வந்து சொல்லுங்கள், மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னு லாஸ்ட் மினிட் வரையே வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனா டேவிட் வார்னர், ட்ரைவர்ஸ் கிட்டில் யாராவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உட்காக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுமாதிரி ஜேசன் பெர்னார்ட் ஜிஎலுக்கு ஒரு பெட்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். இந்த சைடில் ஹை ரிஸ்க்காக நீங்கள் கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் அல்ஜாரி ஜோசப். மற்றபடி சேஃபான டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டன் ரொட்டேஷன் பேஸில் எடுத்துக்கோங்க. ஹை ட்ரம் கார்ட் பிக்காக நீங்கள் எடுக்கணும்னா டாப்பில் ஃப்ளாப் ஆவாங்க டீமை செட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மேத்யூ வைடு, டிம் டேவிட் இன்பார்ட்டனாக இருப்பாங்க. இங்கே யாரும் பெரிய அளவில் சேஹோப்பு, ரோமன் பவுலை யோசிக்க போகிறது இல்லை. அவங்கள ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ்க்கான வீடியோ என்ன சொல்லுங்கள், அதையும் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபேண்டசியில் வெற்றி தோல்வி இருக்கும். அதேமாதிரி அன்லைஸ்லையுமே ஒரு சிலருக்கு கரெக்டாக போகலாம், ஒரு சிலருக்கு தப்பாகவும் போகலாம். ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி உங்கள் நாலேஜையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பயன்படுத்துங்க. காப்பி பேஸ்ட்டு தான் பண்ணணுன்றது தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு ரொட்டேஷன் பேஸில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். அடுத்து பெரிய பெரிய லீக்ஸ் வருது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.